Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் என்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த 2 டேஸாக நம்ம சேனலுக்கு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டு பெய்டு சர்வீஸ்னால் என்னங்க சார், அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரிப்பீட்டட் கால்ஸ் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக ஒரு வீடியோ போட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதில் ஒரு 3 விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த சர்வீசஸ் அவைலபிள் இன் SAP Views யூடியூப் சேனல். அடுத்தது, ஒய் பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SAP Views யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மோர் ஆர் லெஸ் 3.5 இயர்ஸ் ஆக போகுது. பிகினிங்கில் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். எதுவுமே சார்ஜ் பண்ணல, பெய்டு சர்வீஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம், சேனல் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை பற்றியும் யோசிக்கல. அதில் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் மீன்ஸ் சேனலுடைய டாப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் டூரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு தேவையான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறது, இது எல்லாமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதன் பிறகு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம். பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால வியூஸ் அவ்வளவா போகலை. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் நம்ம சேனலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் அதுக்கான க்ரோ அப்புக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். சில நேரங்களில் நம்ம பாக்கெட்டில் இருந்து கூட நிறைய நம்ம எடுத்து அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை செலவுன்னு சொல்ல மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 to 3 GB பர் டே அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா டேட்டாவுடைய ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிரும். நான் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அந்த அப்லோட் ப்ராசஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் கூட ஆயிருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் போட்டு முடிச்சிருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிடைச்சது நம்ம சேனலுக்காக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ரீச் ஆகிறது லாஸ்ட்டு மினிட்ல போய் சேரும். ஸோ இதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்னென்ன வகையில் நம்ம என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது நம்ம லெவலுக்கு என்னவெல்லாம் வாங்கி போட முடியுமோ. ஸ்டார்டிங்கில் வெறும் ஃபோனை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளியராக இல்லைன்ட்டு மைக் வாங்கினோம். இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு எக்கனாமிக்கலாகவும் சிலது தேவைப்பட்டது. ஸோ இதை நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் கமர்ஷியலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெய்டு சர்வீஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக பெய்டு சர்வீஸ் கொண்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே டைமில் நம்மளுக்கு அன்லிமிட்டெட் டேட்டா வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டானுடைய அந்த பேர் வேண்டாம், XYZ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைபர் ஒன்று நம்ம போட்டோம். அன்லிமிட்டெடு, அதே மாதிரி ஸ்பீடும் ஜாஸ்தி. எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப மிக பெருமையோட காலரை தூக்கிட்டு சொல்லிக்கலாம். 2023 நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் SAP வியூஸில் பெய்டு சர்வீஸில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். இதை ரொம்ப பெருமையோட உங்கள் சப்போர்ட்டோட நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம SAP Views யூடியூப் சேனலை தான் போஸ்ட் பண்ணுவோம். அதன் பிறகு தான் மற்றவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ஒரு பெருமிதத்தோடு சொல்லிக்கிறேன். சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ பெய்டு சர்வீஸ் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இப்போவே ஓரளவுக்கு க்ளூ கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம டேட்டாக்காகட்டும் மற்ற இதுக்கெல்லாம் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அப்டேட் பர் டேக்கு 1, 2 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. 2023 ஜாயின் பண்ணி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, சீட்டு கிடைக்காம எட்ஜில், அதாவது கட் ஆஃப்னுடைய எட்ஜில் போயிட்டு எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்சிது, ஆனால் என்னால் பே பண்ண முடியல, கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நான் நெக்ஸ்ட் இயர் போய்க்கிறேன் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டில் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ பெய்டு சர்வீஸில். சமயம் வரும்போது அவங்களையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஜூம் காலில் இன்டர்வியூ எடுத்து நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். நம்ம சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அதே மாதிரி
அட் ப்ரெசண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ பெய்டு சர்வீஸ் அப்படின்னா என்ன, இந்த பெய்டு சர்வீஸில் என்னவெல்லாம் கவர் ஆகுது? இப்போது நம்மளுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் நீட் 2024 மே 5ஆம் தேதிக்கு பிறகு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பார்ட் டைமாக ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃபை வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாஃப் மீன்ஸ் அவர் வந்து ஸ்டூடெண்ட் கம் நம்மளுக்கு ஸ்டாஃபு. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் வந்துருக்காரு. ஒர்க் அதிகமாக இருக்கும்போது நம்ம கூடயே இருந்து ஒர்க் பண்ணுவார். ஒர்க்கு கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம கூடயே இருந்து ஒர்க் பண்ணுவார். ஒர்க்கு கம்மியாக இருக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் த ஹோம் அவரோட ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்துருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இமிடியேட்டாக நம்மளுக்கு அனுப்புங்க அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு அந்த ஜாப் ஒர்க் மாதிரி அவர் அதை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும்போது அவருக்கு மந்த்லி பேசிஸில் சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கான பெஸ்ட் சர்வீஸும் கொடுக்கணும், அதே டைமில் நம்மளுக்கு அதுக்கான ரெவன்யூவும் வேணும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ பெய்டு சர்வீஸ்னால் என்ன? இப்போ பெய்டு சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு டே 1லேருந்து, ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் போடுற நாள் டே 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு கவுன்சிலிங்கில் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் எடுத்து அலாட்மெண்ட் எடுத்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடித்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கான அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆச்சுன்னா அதை உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுற வரைக்குமான அந்த டோட்டல் என்டையர் பீரியடுக்கு பேர் தான் பெய்டு சர்வீஸ். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களோட கால் பண்ணி நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இமிடியேட்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும், முடிஞ்சால் உங்கள் மெயிலுக்கும் சென்ட் பண்ணிடுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் கூட வந்து ஜூமில் மீட்டிங்கில் ஆர் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்கள் கூட காண்டாக்ட்லேயே இருப்பேன். அதே போல் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு டவுட் வர டைமில் நீங்கள் வந்து எங்களோட டைரெக்டாக என்னோடய பர்சனல் மொபைலுக்கு இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பர் தான் ப்ரைமரி நம்பர். அந்த டைமில் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்கள் கூப்பிடும்போது நான் வேற ஒரு பேரண்ட்டோட பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை வீடியோ போட்டிருக்கிறேன், ஆர் பிஸி வித் சம் அதர் ஒர்க் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைமரி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வாய்ஸ் காலை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கான ரிப்ளை கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போது ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸையும் வீக்லி ஒன்ஸ் ஆகும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு. ஏன்னா பேரண்ட்ஸினுடைய அவைலபிலிட்டியும் பார்க்கணும். ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா சண்டேஸில் தான் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ண வைக்கிறது சண்டேஸில் தான் இருக்கும். அப்போது ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களும் அதில் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, அவங்கக்கிட்ட நம்ம எஸ்ஏபி வியூஸினுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் பர்சனலாக உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், என்னுடைய டீட்டெயில்ஸை உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு 1-to-1 ஜூம் மீட்டிங்கும் இதில் இந்த பெய்டு சர்வீஸில் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறத பற்றி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இந்த டேட்டில் ஆல் டிக்கெட் வந்துருக்குது, இந்த டேட்டில் நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ரெகுலர் ஃபாலோ அப் நீங்கள் மறந்தாலும் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் கூட வந்து நம்ம இன்னொரு ஸ்டாஃபையும் நம்ம வந்து கூட வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இதில் வந்து 24/7 சர்வீஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதுக்காக மிட்-நைட் 2 o'clock கூப்பிடணுங்கிறது இல்லை. நம்ம சொல்கிற மீனிங் என்ன அப்படின்னா 2 o'clock மிட்-நைட்டில் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அந்த அப்டேட் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆயிரும். அது எப்படிங்க சார் அப்படின்னா, ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஆகட்டும், அவங்க வந்து 12 o'clock வரைக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா
அவருக்கு 12க்கு மேலே ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்த டைம் ஸ்லாட்டை நாங்கள் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கான அப்டேட் வந்து எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த டேட்டா யூசேஜை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பெரியவங்களாகட்டும், பெரிய யூடியூபர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 வியூஸ் தான் போகுது. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 GB தேவைப்படுதுன்னா, அதே சின்ன வீடியோவை இன்னொரு பெரிய டாப் சேனலில் இருக்கிறவங்க போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 30,000 வியூஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஒரே ஜிபி தான் தேவைப்படும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு எனக்கு வெறுமனே 30 வியூஸ் தான் போகுதுன்னா எனக்கு 1 GB டேட்டா தேவைப்படுது அப்படின்னா 30,000 வியூஸ் போகிற ஒரு டாப் சேனலுக்கும் அதே 1 GB தான் தேவைப்படுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எக்கனாமிக்கலாக யோசிக்கும் போது இதில் பிலோ ஆவரேஜ் ஹை அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது. எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் செலவினங்கள் அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகேங்களா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பெய்டு சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 2வது சர்வீஸ் என்ன அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், அதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் சர்வீஸ். இது என்னது அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் வேண்டாம், 1-to-1 கைடன்ஸ் வேண்டாம், பெய்டு சர்வீஸ் அந்த மாதிரி தேவையில்லை. எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும். எனக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு டவுட் வரும். இன்னைக்கு கவுன்சிலிங்கில் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் டவுட்டு, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் டவுட்டு, இதை மட்டும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க சார் அப்படின்றவங்க பே அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்டு அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸுக்குள்ளே. ஓகே, இன்றைக்கி நீங்கள் என்ன பே பண்ணீங்களோ அதுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டா உங்களுடைய சர்வீஸ், உங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சர்வீஸ் முடிஞ்சது. திரும்பவும் உங்களுக்கு வந்து நாளைக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ ஆர் நெக்ஸ்ட் மந்த்தோ திரும்பவும் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா again you have to pay and ask and clear your doubts. இது வந்து 2வது சர்வீஸ். அப்போ இது எப்படி? இந்த பே அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்டில் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ரீசார்ஜ், யூ ஹேவ் டு ரெனியூ. ஓகேங்களா? நீங்கள் வந்து திரும்ப வந்து ரெனியூவல் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து சர்வீஸை கிளியர், அதாவது உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொசீஜர் செகண்டு. ஓகே, இப்போ பெய்டு சர்வீஸ் சொல்லியாச்சு. 1 டைம் பே பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கு கிளியர் பண்ணிக்கிறதையும் சொல்லியாச்சு. அப்படின்னா சார் நான் உங்கள் சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர், அப்போ எங்களுக்கு என்னங்க சார் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். அது என்ன ஃப்ரீ சர்வீஸ்? நீங்கள் யூடியூப்பில் நம்ம எந்த ஒரு அப்டேட் வந்ததுனாலும் வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். உடனே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக உடனே நம்ம வந்து ரிப்ளை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அத்தனை பேர்த்துக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு தனியாக ஒரு ஆளை நான் அப்பாயிண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுடைய டவுட்ஸுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். எனக்கு இன்னும் ரிப்ளை வரல அப்படின்ட்டு ஒரே மெசேஜை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நோ ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அப்போது தீஸ் ஆர் ஆல் த 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். உங்களுக்கான சர்வீஸ் என்ன, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கான மெடிக்கல் அட்மிஷனை உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் 2024 NEET aspirants. Thanks for watching. Bye. See you. Have a nice day. Meet you again.